அதான் புலன்களை அசல் எதுவுமே அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லலையே. 3-4 ருச்சி இருக்கு, சாப்பிடு, பரவாயில்ல. ஆனால் எங்காவது நீ அடிமை ஆகிறான்னு பார்த்துக்கோ. ஒரு ஸ்வீட்டுக்கோ, ஒரு உப்புக்கோ, ஒரு காஃபிக்கோ, ஒரு ஏதாவது எதுக்காவது மைண்டு வந்து அடிமை ஆகிறதா, தொந்தரவு பண்ணுறதானே. அதே மாதிரி இந்திரிய போகம் ஏதாவதுன்னு சொல்லும்போது புருஷனுக்கு ஸ்திரீ, ஸ்திரீக்கு புருஷனு சாஸ்திரத்திலும் அதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் கல்யாணம் ஒரு சிஸ்டம் வச்சுட்டு ஒரு பத்ததியை அது எல்லாமே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீ கிரகஸ்தனா பதி பத்னி வாழலாம், அனுபவிக்க வேண்டான்னு சொல்லலையே. ஆனால் இங்கே ஒரு சுபாஷிதம் சொல்கிறேன் பாருங்க, இந்த கருத்துக்கு என்ன இம்பார்ட்டண்ட். இந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த சுபாஷிதம் இப்போது அடுத்த ஸ்திரீன்னு எப்படி பார்க்கணும் அப்படி 3 விஷயங்கள் சொல்கிறது இந்த சுபாஷிதம். மாத்ருவத் பரதாராஷ்ச, அடுத்த ஸ்திரீன்னு வந்து அம்மாவாக பார்க்கணும்.